டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையால் மேலும் எஃப்ஐஆரிலும் கார் குண்டுவெடிப்பு என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், கார் வெடிப்பு சம்பவம் நடந்தது முதலே காவல்துறையினர் தீவிர சோதனைகளையும் விசாரணைகளையும் ஈடுபட்டிருந்தாங்க. இப்ப விசாரணை எந்தெந்த கோணங்களிலெல்லாம் பயணிக்கிறது, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை பொறுத்தவரை தற்போது என்ஐஏ வசம் இந்த வழக்கு விசாரணையானது கொடுக்கப்பட்டு அந்த விசாரணையானது தொடங்கிவிட்டது. எனவே அடுத்தடுத்த கட்டமாக இந்த கோணத்தில் இதனை விசாரிக்கலாம் என்ற என்பதன் அடிப்படையில் பல்வேறு ஆதாரங்களை சேகரித்து வருகிறார்கள் என்ஐஏ குழுக்கள். இதற்கிடையில் தான் 9 பேர் இதுவரை இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த கார் ஓட்டினதாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய உமர் என்பவர், அதே போல அவருடைய நண்பர்கள் பல்வேறு இடங்கள்ல கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். லக்னோ, அதே போல ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற பகுதிகளில் அவர்களுடைய நண்பர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அண்மை தகவல் என்னவென்றால், இந்த காரை விற்றவர், அதாவது உமருக்கு இந்த காரை விற்ற அந்த நபரை இடைத்தரகர், அந்த வாகனங்களை விற்கக்கூடிய அந்த தரகர் ஒருத்தரை தற்போது ஹரியானாவில் கைது செய்திருக்கின்றார்கள். அவரிடம் விசாரணையானது தீவிரப்படுத்தப்படும். ஏனென்றால் அந்த கார் வெடிப்பதற்கான என்ன காரணம் என ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இது ஒரு தீவிரவாத சதி திட்டமாக இருக்கலாமா என்ற ஒரு கோணத்திலும் என்ஐஏ விசாரித்து வருகிறது. காரணம், அடுத்தடுத்தமாக ஹிமாச்சல் பிரதேசம், ஹிமாச்சலை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல ஜம்மு காஷ்மீரில் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். வெடிப்பொருட்கள் கைது மீட்கப்பட்டிருந்த நிலையில ஹரியானாவிலும் அதிகப்படியான அந்த வெடிப்பொருள் 360 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அதே போல மருத்துவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை. எனவே மொத்தம் 9 பேர் பல்வேறு பகுதிகளில், பல்வேறு நகரங்களில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இது ஒரு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாமா போன்ற விஷயங்கள் அடிப்படையில தான் இது ஒரு முக்கிய ஒரு கோணத்துல விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இதனுடைய விசாரணை அறிக்கையானது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கொடுக்கப்படும். அதன் பின்பு இதனுடைய முழு விவரம், அதாவது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக இது தொடர்பான முழு அறிக்கையாகவும் வெளியிடப்படலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட தகவலை மட்டும் பொதுமக்கள் கேட்கும் விதமாக அந்த பொதுவெளியில் வெளியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். முதல் கட்டமாக தற்போது கைது செய்யப்பட்டவர்களிடம் அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த காரை விற்றவர் உமருக்கு விற்றவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட அந்த சம்பவங்களில் பல்வேறு நகரங்களில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், அதே போல அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல மற்றும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே அனைத்தையும் ஒன்றிணைத்துதான் தற்போது இந்த விசாரணையானது தொடர்ந்து ஒரு தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்ட தகவல்கள் கூடிய விரைவில் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது வரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை தொடர்ந்து வருது. மற்ற பிற மாநிலங்களிலிருந்தும் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப மேலும் விசாரணை வளையத்துக்குள்ள யாரெல்லாம் கொண்டு வர காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க, அவங்க தேடுதல் பட்டியலில் வேற யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரம் ஏதேனும் வெளியாகி இருக்கா ராஜு? பிரியதர்ஷினி, அதாவது ஏற்கனவே இந்த காரை ஓட்டி வந்ததாக கருதப்படக்கூடிய அந்த உமரனுடைய அவர் உடன் பணியாற்றியவர்கள் தான் ஹரியானா மாநிலத்தில் மருத்துவர்களாக தற்போது ப்ரொபோசர்களாக இருக்கக்கூடிய அவர்களை இருவரை நேற்றைய தினம் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். எனவே மேலும் காவல்துறையினுடைய அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு நபர்கள் கண்டறியப்பட்டு வருவதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது முழுமையாக அந்த விசாரணையுடைய அறிக்கைகள் நகல் நேற்றைய தினமே டெல்லி காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது அந்த முதல் கட்ட விசாரணையுடைய அந்த அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல என்ஐஏக்கும் அந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை என்ஐஏ தொடங்கி இருக்கின்றது. எனவே விசாரணையினுடைய அடிப்படையில் அனைத்து அந்த அவர்களுக்கு தொடர்பில் இருந்தவர்களுடைய அனைத்து அந்த லிஸ்டையும், அந்த யார் யார் சந்தேகத்தின் பேரில் இருக்கிறார்கள் அனைவரையுமே அவர்கள் கைது செய்து விசாரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இருக்கும் என்றுதான் தற்போது வரை டெல்லி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. எனவே அடுத்தடுத்த கட்ட அந்த நகர்வுகளை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் கூடுதலாக சந்தேகிக்கக்கூடிய
நபர்கள் வந்துட்டு கைது செய்யப்படலாம். விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துட்டு வெளியாகும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே அந்த சோதனைகள் பல்வேறு நகரங்கள்ல இமாச்சல் பிரதேசமாக மத்திய ஜம்மு காஷ்மீர் பிரதேசம் அதே போல லக்னோவில் இந்த சோதனைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டெல்லியும் வந்து முழுவீச்சில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கும் பல்வேறு பகுதிகளில் அந்த சோதனை நடத்தப்படலாம் என்ற ஒரு தகவல் வந்து தற்போது வெளியாகி இருக்கின்றது. பிரியதர்ஷினி, சம்பவம் நடந்ததிலிருந்தே காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கி நடத்திட்டு வர்றாங்க. பதற்றமான பகுதிகளில் இன்னும் காவல்துறையினரோட தீவிர சோதனைகளும் கட்டுப்பாடுகளும் வந்து நடைமுறையில தான் இருக்கா? அது இன்னும் பின்பற்றப்பட்டு வருதா? என்ன விவரம் ராஜு? பிரியதர்ஷினி, சம்பவம் நிகழ்ந்த அந்த செங்கோட்டை வாயில் அந்த பகுதி முழுமையாகவே தற்போது சீல் வைக்கப்பட்டு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அடுத்த 3 நாட்களுக்கு பொதுமக்கள் அந்த பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ரயில் நிலையம், விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்ல இந்த பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக கண்காணிப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து அது பொதுமக்கள் அதிகமாக கூட இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை ஆணையர் வந்து தெரிவித்திருக்கின்றார். அதே போல எல்லை பகுதி, டெல்லியில் இணைக்கக்கூடிய அண்டை மாநிலத்தை இணைக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் முழுவீச்சில் அந்த வாகன சோதனைகள் வந்துட்டு நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் ஹரியானா மாநிலத்தில் தான் அந்த அதிகப்படியான அந்த வெடிபொருட்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எனவே டெல்லிக்குள் மேலும் பல்வேறு இது போன்ற வெடிபொருட்களை வந்து கொண்டு வந்து இது போன்ற அசாமிய சம்பவங்கள் நடந்துவிடுமா என்ற ஒரு நோக்கில் இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அண்டை மாநிலங்களுடைய இணைக்கும் எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. டெல்லிக்குள்ளே நாடாளுமன்ற கட்டடம், அதே போல இந்தியா கேட் பகுதி, அதே போல இது போன்ற மத்திய அலுவலக கட்டடங்களில் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பும் வந்து தற்போது அதிகரிக்கப்பட்டு அந்த தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.